ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் டேட் டேவ் மில்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கொஸ்டின் பண்ணியிருக்காரு ஆண்ட்ராய்டு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேனா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எம்ஜேஎஃப் அது மட்டும் இல்லாமல் மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன கதைன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி ரைட்டுக்கு நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாரான எலையாஸ்லேருந்து எலையாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு மேஜர் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்த டபிள்யூடபிள்யூமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண பிளானை வந்து செத்ரால்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஃபீல் பண்ணாமல் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ குறிப்பாக சொன்னால் மெட்ரோ யூகேன்ற ஒரு இன்டர்வியூ ஸ்டுடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நம்மளோட செத்ரால்ஸ் பண்ண அந்த விஷனரி கேரக்டர் கிடையாது. செத்ரால்ஸ் அந்த 2020 அந்த ஸ்டார்டிங்கில் 2019 எண்டிங்கில் வந்து அந்த ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மண்டே நைட் மசாயா அந்த செத்ரால்ஸும் ஏஓபியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த ஸ்டேபிளோட ஐடியா வந்து முழுக்க அதெல்லாம் வந்து எலையாஸ் கொடுத்தது தானாமா. அந்த கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ செத்ரால்ஸை பண்ண வைப்போம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி எலையாஸ் அதை தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை பற்றி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை, செத்ரால்ஸ் பெட்டராக தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நம்மளுடைய எலையாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. சப்போஸ் இந்த மண்டே நைட் மசாயான்ற கேரக்டர் எலையாஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்தவரைக்கும் எலையாஸ் பண்ணியிருந்தால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் செத்ரால்ஸ் லெவலுக்கு பண்ணியிருப்பாரான்றதில்ல. முழுக்க எனக்கு தெரிஞ்ச மசாயான்ற கேரக்டர் வந்து செத்ரால்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ளாப் கேரக்டர்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த ஆர்கிடெக்ட் விஷனரி அது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃபெயிலியரான கேரக்டர்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அப்டேட் ரிலேட்டட் வந்து ஸ்மாக்டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. பைப்பர் நிவின் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க பேலியை ஃபார் விமன்ஸ் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் அட் கிளாஸ் அட் த கேஸ்டில். ஜூன் 15 கிளாஸ் அட் த கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த பேப்பரிவுக்காக வந்து நம்மளுடைய பேலி வந்து அவங்களுடைய டைட்டில் பைப்பர் நிவன் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் பைப்பர் நிவன் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபியூட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த அப்டேட்டை வந்து நமக்கு வந்து ஃபைட்ஃபுல் செலக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே புரியலைன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து பேலிக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்குமான ஃபியூட் வந்து சம்மர்ஸ்லாம் வர கொண்டு போகணும். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2 months கிட்ட இருக்குது. அந்த ஸ்டோரி லைனை எப்படி பில்ட் பண்ணுறதுன்ற குழப்பத்தில் வந்து டபிள்யூடபிள்யூ இருக்காங்க. அதனால தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் பைப்பர் நிவனை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேஜர் ஸ்டார்ஸ் யாராச்சும் கொண்டு வந்தோம்னா அவங்களுடைய ஸ்டோரி லைனை முடிக்கணும். அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குல்ல. அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு பார்ட் டைமாக ஒரு அண்டர் டாகாக இருக்கிற நம்மளுடைய பைப்பர் நிவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போயிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் பைப்பர் நிவனுக்கு வந்து டாக் டீம் டைல்ஸ்க்கு அப்புறமா வேறு எந்த ஒரு புஷும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜேஎஃபோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிறகு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எம்ஜேஎஃப் இன்ஜுரி காரணமாக வந்து ஏஐடபிள்யூ விட்டு போனாருன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அவருடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு. பிஃபோர் இப்படி தான் இருந்திருக்காரு அவர். இப்போ வரைக்கும் ஏஐடபிள்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃபிசிக் என்னன்றதை பாருங்கள். மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எம்ஜேஎஃப்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு அப்டேட்டான மாதிரிலாம் கேட்காதீங்க. நாலாவது அப்டேட் யூஎஃப்சி ரிலேட்டட் தான். யூஎஃப்சியோடைய 302 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அந்த பேப்பரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வந்து இஸ்லாம் மகச்சிவ் வர்சஸ் நம்மளுடைய டஸ்டின் போரியருக்கான லைட் வெயிட் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரவுண்ட்லேயே வந்து நம்மளுடைய இஸ்லாம் வந்து நம்மளுடைய டஸ்டின் போரியரை சப்மிட் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஸ்டார்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டின் போரியருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குறிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டியது நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் டபிள்யூடபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டஸ்டின் போரியருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. யூஎஃப்சி 302 நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோ டஸ்டின் ஃபினிஷ் யுவர் ஸ்டோரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரியல்லி வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்சிலே ஒரு ஸ்டோரி
ஸ்டோரி ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஆளுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய டஸ்டின் பொரியர் தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மெயின் சாம்பியன்ஷிப்பை இப்போ தான் வின் பண்ணுவார். ஸோ அவரும் வந்து லிட்ரலி ஃபினிஷ் த ஸ்டோரி பண்ணி தான் ஆகணும். இந்த யூஎஃப்சி பேப்பரில் தோற்றுருந்தா கூட அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் தான். ஸோ அவர் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் வின் பண்ண போகிறாரு. ஸோ லிட்ரலி இப்போ வரைக்கும் அவருடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சு கூட இப்போ வரைக்கும் வைரலாக போய்கிட்டு ஸோ என்ன பண்ண போகிறாருன்றது தெரில. ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு லெஜெண்ட் தாங்க. ஸோ யூஎஃப்சி நியூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டபிள்யூடபிள்யூ கவர் பண்ணுறேன்ற பேரில் யூஎஃப்சியும் சேர்த்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மெயின் விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் யூஎஃப்சியோடைய ஹெட் சிஓவான யூஎஃப்சியோட சிஓ யாருங்க? டிகேஓ தானே. ஸோ யூஎஃப்சியோட இப்போ கரண்ட் இன்சார்ஜாக இருக்கிற நம்மளுடைய டேனா ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ ரிலேட்டட் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது இருக்கட்டும், யூஎஃப்சி ஸ்டார்ஸ் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூஎஃப்சியில் உள்ள பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்சி ஸ்டார்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்மளுடைய டேனா ஒயிட் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த யூஎஃப்சி 302 வந்து போஸ்ட் ப்ரெஸ் ஈவெண்ட் நடந்திருக்குல்ல. ஸோ அந்த ப்ரெஸ் ஈவெண்ட்டில் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்ரலி டபிள்யூடபிள்யூ கூட ஒர்க் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. பட் யூஎஃப்சி வேறு, டபிள்யூடபிள்யூ வேறு. ஸோ நானும் டபிள்யூடபிள்யூ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ எங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி யூஎஃப்சி ஸ்டார்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ ஸ்டார்ஸும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லைன்ற மாதிரி நம்மளுடைய டேனா ஒயிட் பார்த்திங்கன்னா யூஎஃப்சி 302 போஸ்ட் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு போங்க. ஸோ மெயினாக 3 அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஸோ அங்கிள் ஹவுடி இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூட சைட்டை வந்து மொத்தமாகவே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்குப்பை பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து அங்கிள் ஹவுடி என்ன சொல்கிறாருன்னா, நிறையா விஷயம் சொல்கிறாரு. ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ்கேர் இஸ் கம்மிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. மாஸ்கேர்னு சொல்லிட்டு ஸோ 116/197 மாதிரி ஒரு நம்பர் ரெஃபர் கொடுத்துருக்காரு. ஸோ இது ரிலேட்டட் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்டர்நெட்டில் நிறையாவே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்டர்நெட்டில் சொன்னதை ஃபாலோ பண்ணது இல்லாமல் ஸோ நம்ம ரிலேட்டடாகவே பார்த்துருவோம். ஸோ கிளாஸ் ஆஃப் தி கஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ June 15. ஸோ கிங் ஆஃப் தி ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா கிளாஸ் ஆஃப் தி கஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கிளாஸ் ஆஃப் தி கஸ்டில் பண்ணக்கூடாது? ஏன்னா நான் அப்டேட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட் ரொம்பவே ஆகிட்டாங்க. ஏன்னா கிங் ஆஃப் தி ரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அதில் வரல. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளி சம்மர் ஸ்லாம் வரை கொண்டு போகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் சம்மர் ஸ்லாம் வரை கொண்டு போனாங்கன்னா ஸோ அது வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இருப்பாங்களான்றது தெரில. ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பில் இருக்காங்க. ஸோ எப்போ தான் வருவாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஸோ வீர்மகானுக்காக டபிள்யூடபிள்யூ பண்ணாங்களே. ஸோ வீர்மகான் கம்மிங் டு ரா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வைக்கிறாங்க. ஸோ லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் தி கேஷுவல் தான் ஃபைனல் டேட்டாக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் டேட் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம், அந்த மாதிரி கோடி ரோட்ஸு காசு பண்ண போகிறோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க வாய்ஸ் மேனும் நம்மளுடைய சோலோ சிக்காவும். ஸோ அதில் வாய்ஸ் மேன் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மன்ற மாதிரி சோலோ சிக்கோவை மென்ஷன் பண்ணுவார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய பால் ஹேமன் கேட்டிருப்பாரு, ஹூ இஸ் வி, நம்மனா யார், ஸோ நம்மனா யாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலி இதோட டீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேவ் மில்சர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ செப்பரேட்டடாக வந்து நம்மளுடைய நம்மளுடைய பால் ஹேமனும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஏன் பேபி ஃபேஸ் டர்ன் பண்ணக்கூடாது, ஸோ ஃபேஸ் டர்னுக்காக அவங்க வந்து டர்ன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டேவ் மில்சர் டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரிட்டர்னுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா சூனஸ் வரப்போகுது. ஸோ லிட்ரலி அது வந்து ஜூலையில் இருக்கலாம்ன்ற மாதிரி நம்மளுடைய டேவ் மில்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டேட் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூலை மோஸ்ட்டாக ஜூலையில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய மூவி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ ரிலீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மூவி இன்னுமே எடிட் பண்ணுறதுக்கும் ரிலீஸ்க்காகவும் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டார். ஸோ அவருடைய ரிட்டர்ன்
முக்கியமான அப்டேட் வந்து ரீசெண்டாக வரும்ன்ற மாதிரி ஜெரோ நியூஸ் கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் நம்மளோட டேவ் மில்சரே கொடுத்துருக்காரு. ஸோ ஜூலை மந்த் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தால் தாங்க WWE பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தால் தான் WWE பார்க்குற ஃபீல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் அப்படி சொல்லலை. ஏன்னா இப்போ வரைக்கும் மேஜர் ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. ஸோ ராக் கிடையாது, செத் ராலின்ஸ் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா ஸோ பெரிய தலைங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் WWE இல்லை. ஸோ அவங்க இல்லாத பட்சத்துக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் வந்து நான் ரோமன் ரெயின்ஸ் வேணுன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத மறக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டே ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டே வந்து லாஸ்ட் ரொத்தாரிஸ் கூட வந்து அந்த லெகண்டா டெல் ஃபேண்டஸ்மா ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃபியூட் போகிறத வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லிட்டரலி ஏன் இந்த மாதிரி வந்து ஃபியூட் போகுதுன்ற மாதிரி ஆன்லைனில் நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரொத்தாரியஸ் கூடவே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஏன் சண்டை நடக்குது, ஸோ வெளியே ஏன் ஃபியூட் மூவ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஒண்டர் த சேம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்டரலி அந்த ஆச்சரியத்தை நானும் தான் வந்து பார்க்குறேன், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ லிட்டரலி இன்டெரக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்டே கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூட் பண்ண விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஸோ இந்த ஃபியூடை ஏன் வெளியே கொண்டு போக மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி ஸோ ட்ரிபிள் ஹெச் கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ்.